நான் ஒரு ஆம்பளை பையன். சின்ன வயசுல கிராமத்துல அங்க இங்கேயும் அப்படியே திரிஞ்சுட்டு இருந்தேன். அதனால ஒரு மாதிரி தைரியமா ராத்திரி நேரம் கூட பார்க்காம காட்டுக்குள்ள போயிட்டேன். ஆனா என்னோட தைரியத்துக்கு சரிக்கு சமமா தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள வந்தத ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அந்த நேரத்துல எங்க குலதெய்வம் தான் எங்க கூட இருந்து ஏன் மூலமா அவளை காப்பாத்துச்சுன்னு நான் நம்புறேன். அதனால என்ன விட உண்மையாவே உசுர பணைய வச்சது தமிழ்ச்செல்விதான். அடுத்த செமஸ்டர்ல 2 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறதா எங்க மாமா சொன்னாங்க. அதை கேக்குறப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ, வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமாங்கிறாளே, இது போது எனக்கு. அவ மனசுல இருந்த கோவம் எல்லாம் போயிருச்சு போல இருக்கு. இது மட்டும் இல்லாம எனக்கு சிறந்த மனித நேயத்துக்கான விருது கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு விருது கிடைக்கும்னு நினைச்சு நான் இதெல்லாம் பண்ணல. மருத்துவங்கிறது ஒரு படிப்புங்கிறத தாண்டி அத ஒரு சேவைன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த மலைவாழ் மக்களோட இடத்துக்கு போனப்போ அவங்க உயிரை காப்பாத்தக்கூடிய மருந்து காட்டுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அதை எப்படியாச்சும் எடுத்துட்டு வரணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அடுப்பூத்துற பொண்ணுங்களுக்கு எதுக்கு படிப்பு? பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதுதான் பெத்தவங்களோட கடமைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த என்ன பள்ளிக்கூடத்துல இருந்து நிப்பாட்டி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அமைச்சர் ராஜாங்கம் ஐயா குடும்பத்துல நான் மருமகளா போனதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.